தொழுகை எமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? பற்பல பாடங்கள், படிப்பினைகள் அதில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு உன்னதமான பாடம் என்ன தெரியுமா? இமாமை பின்பற்றுகின்ற அந்த வாழ்வியல் பாடம். இமாம் பேரளவிலும் தலைவர் என்ற பெயரை தன்னகத்தே சுமந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பின்பற்றுகின்ற விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்ன? நீங்கள் இமாமை முந்திவிடக்கூடாது. அவ்வாறு செய்தால் கழுதையினுடைய தலை கொடுக்கப்பட்ட நிலைமையில் அசிங்கமாக, அவலட்சணமாக மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆமீனில் இமாம் ஆமீன் சொல்லுகின்ற நேரத்தில் இமாமுடைய ஆமீன் எம்முடைய ஆமீனோடு, மலக்குமார்களுடைய ஆமீனோடு இணையும் பொழுது அதுக்கு பலம் கிடைக்கிறது. இமாமை முந்த வேண்டாம், இமாம் செய்து முடித்ததற்கு பின்னால் நீங்கள் செய்யுங்கள், பின்தொடருங்கள். இந்த இமாம் நின்று தொழுதால் நீங்கள் நின்று தொழுங்கள், அவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் உட்கார்ந்து தொழுங்கள். எந்த அளவுக்கு அச்சு அசலாக பின்பற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தப்படுகின்றோம். தலைவருக்கு கட்டுப்படுதல் எனக்கூடிய வாழ்வியல் பாடம் இங்கே உணர்த்தப்படுகிறது. ஒரு ஜமாஅத்தாக, ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக, ஒரு சமூகத்தின் முக்கிய கட்டமைப்பாக பள்ளி வாயிலில் ஐங்கால தொழுகையின் பொழுது நாங்கள் ஒன்று கூடி விரிந்து செல்கின்றோம், மீளவும் ஒன்று கூடுகின்றோம். இந்த ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் நினைக்க வேண்டும், எமது உள்ளம் எங்களுக்கு அந்த பக்குவ பாடத்தை எடுத்துரைக்க வேண்டும். தலைவருக்கு கட்டுப்படுதல் என்கின்ற பாடம்.